நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் பெண் பயணிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது ஓடும் ரயிலில் பெண் குழந்தைகள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு என்ற வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் எனவும், ஓடும் ரயிலில் அல்லது ரயில் நிலையத்தில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் உடனடியாக இந்த வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்தால் சம்பவ இடத்திற்கு அந்தந்த பகுதி ரயில்வே காவல்துறையினர் விரைந்து சென்று நடவடிக்கை எடுப்பர் எனவும், இந்த வாட்ஸ்அப் குழுவில் ரயிலில் பயணிக்கும் பெண்கள் உறுப்பினர்களாக சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க இந்த வாட்ஸ்அப் குழுவில் பெண்கள் மட்டுமே உறுப்பினர்களாக உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. The Big Shop, a shop where your shopping never ends. கோயமுத்தூர் டு ஊட்டி வரை பயணம் செய்யும் ரயிலில், முக்கியமாக ரயிலில் பயணம் செய்யும் பெண் பயணிகள் எவ்வாறு அவர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இந்த ஒரு வாட்ஸ்அப் குழு, பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படின்னு அமைச்சு அதில் குறைந்தது 100க்கு மேலே பெண்கள் இணைந்து, முக்கியமாக பெண் காவல்துறை அதிகாரிகள், பெண் டிடிஸ், ரயிலில் பயணம் செய்யும் பெண் டிடிஸ், டிக்கெட் பரிசோதகர்கள், அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்ந்து ரயில் பயணம் செய்யும் ரயில் பெண் பயணிகள், அதாவது சீசன் டிக்கெட்டு, ரெகுலராக பயணம் செய்கிற பெண் பயணிகள் மற்றும் நடைமேடையில் வேலை செய்யும் பெண்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி டிரைவர்கள், மருத்துவர்கள், அனைத்து துறைகளில் உள்ள பெண்கள் எல்லாருமே ரயிலில் பயணம் செய்கிறார்கள். அனைத்து துறைகளில் உள்ள பெண்கள், முக்கியமாக சமூக நலத்துறை, சமூக ஆர்வலர்கள், ரோட்டரி கிளப், அதில் இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த குழுவில் இணைத்து இந்த ரயில் பயணத்தின் போதும் கூட, மற்றபடி பொது இடங்களிலும் அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இன்மையின்றி அசௌகரியம் ஏற்பட்டால் இந்த குழுவில் பதிவிட்டால் உடனே இமீடியட்டாக அந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காக இந்த குழுவை அமைத்துள்ளோம். முக்கியமாக இருப்பு பாதை தமிழ்நாடு காவல்துறை சார்பாக 1512 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பாக 139 கட்டணமில்லா தொலைபேசி எண், இதன் மூலம் அவர்கள் தொடர்பு கொண்டால், குறிப்பாக கோயமுத்தூரில் அவர்களுக்கு ஒரு அசௌகரியம் என்றால் சென்னை செல்லும் மார்க்கமாக உள்ள ரயில்களில் அடுத்த ஸ்டேஜ் திருப்பூரில் அவர்கள் குறையை நிவர்த்தி செய்கிறது. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.